பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பத்தை அடைந்தால் இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இறைவா, நீயே மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தை நாம் அடையும் போது அதில் ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்ததொரு இரவு இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் அல் குர்ஆனுல் கரீமும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அந்த அடிப்படையில் சாதாரண மனிதர்களாக பிறக்கக்கூடிய நாம் 83 ஆண்டுகள் அமல் செய்தாலும் அந்த 1000 மாதங்களுடைய சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியாது. எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானின் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கதிர் இரவை தேட ஆரம்பிப்போமாக. நிறைய அமல்களை செய்வோமாக. லைலத்துல் கதர் இரவின் அத்தனை நல் அறங்களையும் செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமலானை நாம் தவறவிட்டால் அடுத்த ரமலானில் நாம் உயிருடன் இருப்போமா என்பது கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வே அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே கடந்து போன மற்ற நாட்களை விட்டுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அத்துணை நாட்களையும் எண்ணி பாருங்கள். இந்த நாட்களை நாம் அல்லாஹுக்காக கழிக்கக்கூடியவர்களாக இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு பொழுதையும், ஒவ்வொரு நொடியையும் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள நாட்களாக கழித்து இந்த ரமலானில் மட்டுமல்லாமல் வரக்கூடிய அத்தனை நாட்களிலும் ரமலான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கருணை, நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இரக்கம், மனிதநேயம், தக்வா ஆகிய பண்புகளை முழுமையாக உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய அழகிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் எம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.